நெகட்டிவான அந்த விஷயம் வந்து நம்மளை பாதிக்காது. பூஜை ரூமுகளில் இந்த தர்ப்பப்புல்லை வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி இருக்கும். இதெல்லாம் எதுக்காகனா அந்த இறை சக்தியை வந்து நமக்குள்ளே உள்வாங்கிறதுக்காக. தர்ப்ப பாயில் உட்காந்து நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த உச்சாரண மந்திரத்தினுடைய பவரை வந்து அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். கிரெடிட் கார்டு வச்சா கடன் கூடுமா அப்படின்னு இல்லை, கடன் வந்து அடையும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தர்ப்ப புல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பெரும்பாலும் மாற்றுப்படுகையில் தான் முளைக்கும். பிரபஞ்சத்தை வந்து வெகு விரைவாக ஈர்க்கக்கூடிய இந்த சக்தி வந்து இந்த தர்ப்ப புல்லுக்கு இருக்குது. பெரும்பாலும் வந்து பாருங்கள், இந்த கிரகண அந்த காலங்களில் இந்த தர்ப்பை புல்லை வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், பாத்திரங்கள், அந்த தண்ணீர் பானைகள் இது மேலே வந்து இந்த தர்ப்ப புல்லை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த நெகட்டிவான அந்த விஷயம் வந்து நம்மளை பாதிக்காது. அப்போ பாதிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த தர்ப்பை புல் வந்து அந்த ஆகர்ஷண சக்தி உரியது. ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடியது. அப்போ நாம் ஒரு பொருளை வந்து எந்த ஒரு பொருளை சக்தி ஏற்றணும்னு நினைக்கிறோமோ அது மேலே இந்த தர்ப்ப புல்லை வச்சாலே ஆகர்ஷண சக்தி இருக்கும். பூஜை ரூமுகளில் இந்த தர்ப்ப புல்லை வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி இருக்கும். அப்போ இந்த தர்ப்பை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஆகர்ஷண சக்தி இருக்கும். இப்போ யாகங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பௌத்திரம்னு சொல்லி இந்த மோதிரங்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆகர்ஷண சக்தி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்ப புல்லை வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் வீட்டுகளில் பூஜை ரூமுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல வந்து பௌத்திரம்னு போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காகனா அந்த இறை சக்தியை வந்து நமக்குள்ளே உள்வாங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட இந்த தர்ப்ப புல் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. பெரும்பாலும் ஆற்றுப்படுகைகளில் தான் கிடைக்கும். இப்போ நாம் வந்து ஒரு தியானங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தர்ப்ப பாயை நமக்கு வந்து சமணம் போட்டு உட்காரும்போது சரியாக இருக்கும். என்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து வஜ்ராசனம் பண்ணுறீங்க, காலம் மடக்கி உட்காடுறீங்க, பத்மாசனம் பண்ணுறீங்க அல்லது சுகாசனம் பண்ணுறீங்க, இது மாதிரி எந்த ஆசனங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த தர்ப்ப பாயில் நாம் ஆசனம் போட்டு அந்த முத்திரைகள், இப்போ சின்முத்திரைன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பிராண முத்திரைன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி அபான முத்திரை, இது மாதிரி நமக்கு தேவையான எல்லா முத்திரைகளையும் நமக்கு தெரிஞ்சவங்க, முத்திரை தெரிஞ்சவங்க இந்த தர்ப்ப பாயில் உட்காந்து அந்த முத்திரைகளை போட்டு நாம் சொல்லக்கூடிய அந்த ஜப மந்திரங்களை நம்ம ஜபிக்கும்போது எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நாம் உபாசனை சொல்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய ஆகர்ஷணத்தை நம்ம உடம்பில் இறக்கும். அப்போ உச்சாரணம் பண்ணுறவங்களுக்கு இந்த தர்ப்ப பாயில் உட்காந்து நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த உச்சாரண மந்திரத்தினுடைய பவரை வந்து அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். அது வந்து நமக்கு எப்பயுமே வந்து இந்த தர்ப்ப பாய்ங்கிறது ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடியதுனால இந்த தர்ப்ப பாயால் செஞ்ச அந்த பாயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த பாய் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்குற அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. அதே போல் இது பாருங்கள், இது வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் 2-3 அறை வச்ச இந்த பை, அதாவது இந்த பைக்குள்ளே நம்மளுடைய ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம், கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம், நம்முடைய செல்ஃபோனை கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியான ரெக்கார்டுகள் நம்ம ஒரு பர்ஸில் கொண்டு போகிற அதை இதுக்குள்ளே வச்சு நம்ம போடும்போது, இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஏடிஎம் கார்டு, நம்ம டெபிட் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏடிஎம் கார்டை இதுக்குள்ளே வச்சுட்டா அந்த ஆகர்ஷண சக்தி என்ன செய்யும், அந்த நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை வந்து கூட்டும், அப்போ அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இப்போ வந்து கிரெடிட் கார்டு, அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, கிரெடிட் கார்டு வச்சா கடன் கூடுமா அப்படின்னு. இல்லை, கடன் வந்து அடையும். எப்படி அப்படின்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு மூலமாக வாங்கக்கூடிய பொருட்களினுடைய அந்த இதுக்கு வந்து நமக்கு அபரிவிதமான அந்த பொருளாதார மேம்பாடு அடைய செய்து நம்ம சீக்கிரமே அந்த கடன்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரி பர்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். செல்ஃபோனுக்கு வச்சுக்கலாம், ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம், கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம், டெபிட் கார்டு வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம முக்கியமான ஆவணங்கள்,
அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது மாதிரி ரெக்கார்டுகள்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆகர்ஷண சக்தியும் கொடுக்கும், அபரிதமாக நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயிலில் போய் நம்ம வந்து தேங்காய் பழம் ஒரு கூடை கொண்டு போகிறோம், அதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து ஒரு கையில் எடுத்துக்கக்கூடிய எளிமையான இந்த தர்ப்பையால் செய்யக்கூடிய இந்த பை இருக்குது. இந்த பைக்குள்ளே வந்து நாம் வந்து கோவில்களுக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்களை இதில் வச்சுக்கலாம். அப்போ வச்சுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கோயிலுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் பழத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மூங்கில் கூடையோ ஒரு பிளாஸ்டிக் கூடையில் தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த தர்ப்பப்பையிலேருந்து கொடுக்குற இதுக்கு அந்த பொருட்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி கிடச்சி அந்த பொருள் வந்து இறை சக்தியாக மாறி நம்ம கையில் திரும்பி வரும்போது தேங்காய் பழத்தை உடச்சிட்டு நம்ம திருப்பி பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கும்போது இதுக்குள்ளேயே ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்குது. அப்போ மொத்தத்தில் ஒரு ஆகர்ஷண சக்தியின் மூலமாக நமக்கு வந்து இந்த அபரிவிதமான தர்ப்பைப்புல் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்திகளை நாம் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி 3 டைப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி நிறைய மாடல்கள் அடுத்தடுத்து வரும். விருப்பப்படுபவர்கள் அந்த கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வெளியில் கிடைச்சா சந்தோஷமாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நல்லதே நடக்கும், அதுவும் நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.